துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சக்தி கவசந்தனை அமரரிடத்தீரவமரம் புரியாத குமரனடி நெஞ்சே குமி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று போட வேண்டி கிடக்குது. மாமிக்கு வெந்தய தண்ணி, அப்பாவுக்கு சிலோன் டீ சாயம் தூக்கலை. கடவுளே, பிள்ளைகள் உதொண்டும் குடிக்குதுகள் இல்லை, அவைகளுக்கு நெஸ்கஃபே. இந்தாங்க மாமி. கொண்டு வந்துட்டிய புள்ள தா. நான் இந்த பொன்னியின் செல்வன் புத்தகம் வாசித்த குறைதானே, அதை ஒருக்கா வாசிக்க போகிறேன். புள்ள அது சரி புள்ள, பள்ளிக்கூடத்துக்குள்ள நேரமாச்சுது, இங்க இந்த சிறுசுகளை இன்னும் காண இல்லை. ஆசிஷா, ரூமுக்குள்ள என்ன செய்யறீங்கள்? படுக்கப்பாயிலிருந்து ஃபோன் தான் பார்க்குறீங்களோ? பாத்ரூமுக்கு இல்லையே போக சொன்னேன் நான். எழும்புங்க, வெளியில் வாங்கோ, உங்களோட கப்பச்சுன ரெடி. அப்பம்மா பாட்டு சத்தத்தை குறையுங்கோ, எனக்கு யூடியூப் பார்க்கலாம் இருக்கு. Oh, stop அப்பம்மா, I want to listen to English song. பிள்ளைகள் அப்பம்மாவோட இப்படியே கதைக்கிறது? தமிழ் பாட்டையும் கேளுங்களேன். இசைக்கு மொழி இல்லை, எல்லா வகை இசையும் கேட்டு பழகுங்களேன். No, let's enjoy what we like. Give us some freedom. என்னமோன என்ன சொல்லுறீங்கள்? கொஞ்சம் தமிழில் சொல்லுங்கோவன் குஞ்சுகள், அப்பதானே இந்த அப்பம்மாவுக்கும் விளங்கும். அப்பா, தேத்தனி ஆறது கெரியா, பாத்ரூமால வெளியே வாங்கோ. வந்துட்டேன் தமிழ். எங்க டீ? என்ன பிள்ளைகள், அப்பம்மாவும் நீங்களும் மல்லு கட்டிக்கொண்டு நிற்கிறீங்க? லெட் ஹர் டு லிசன் ஹர் கந்த சஷ்டி கவசம். இட் இஸ் அ ப்ரேயர் டைம், நோ? ரைட், இட்ஸ் டைம் அப். இட்ஸ் 8:30 பிள்ளைகள். Go and get ready. Drop your phone and pack your bags. Hurry up, hurry. நீங்க தானப்பா பிள்ளைகளை கெடுத்து வச்சிருக்கிறீங்க. வீட்டில் தமிழில் கதைங்கன்னு சொன்னால் கேட்டா தானே, இப்பையும் இங்கிலீஷில் காய்ச்சபடி. கடவுளே, தமிழ் சும்மா இல்லை. நாங்களும் எங்களோட குடும்பமும் தமிழே அமுதே என்று ஊரில் திரிஞ்சம் கண்டியோ. ஆனால் என்னத்தை கண்டோம், இங்கே வந்து இங்கிலீஷில் படிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்ட பிள்ளைகளும் படக்கூடாதுன்று தான் இங்கிலீஷில் கதைக்கிறேன். இங்கே பாருங்கப்பா, பிள்ளைகள் முக்கால்வாசி நேரம் பள்ளிக்கூடத்துலான் இருக்குதுகள். அங்கே போய் ஆங்கிலத்தை படித்து கொள்ளட்டுமே, அதுகள் இந்த நாட்டில் வாழுதுகள். ஆனால் தமிழை யார் அதுகளுக்கு உதவுவது சொல்லுங்க. அப்போ நாங்களும் கதைக்காமல் விட்டால் அதுகள் நாங்கள் கதைக்கிறதுல இருந்து தானே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கி கதைக்க பழகுவினோம். அம்மாவுக்கு பேர் தமிழ், ஆனால் பிள்ளைகளுக்கு தமிழ் பேச தெரியாது. தம்பி, ஐயா, உண்டே அப்பா தன் உயிரை விடைக்கையும் என்ன சொன்னவர் தெரியுந்தானே அப்போ? நாங்கள் என்னத்தை இழந்தாலும் எங்களோட அடையாளத்தை இழக்கக்கூடாதென்று சொல்லித்தானமோன உயிரை விட்டவர். சரி அம்மா, சரி. இனி கொஞ்சமாவது தமிழில் கதைக்கத்தான் வேணும். இல்லாட்டிக்கு பிள்ளைகள் அங்கே போய் ஊரில் கதைக்க கஷ்டம்ன்றது எனக்கும் விளங்குது. அது மட்டும் இல்லை தம்பி, நான் அப்போவே சொன்ன, நான் பிள்ளைகளுக்கு நல்ல தமிழ் பேராக வையுங்கோ உண்டு. ஆனால் நீங்கள் இந்த வாயுக்கே நுழையாத மாதிரி அசு புசு என்று பேரை வச்சிருக்கிறீங்கள். அவர் இது ஒன்றையும் பார்க்காம சுகமாக போய் சேர்ந்துட்டார். நான் தான் இதுகளையெல்லாம் இங்கே இருந்து பார்க்க வேண்டி கிடக்கு. உண்மைதான், நல்ல தமிழ் பேராக வச்சிருக்கலாம் தான். உங்கள் கனவேற்ற நல்ல தமிழ் பேர்களை கேட்க ஆசையாகத்தான் இருக்குது. ஆனால் இனி என்ன செய்கிறது, மாற்றவே முடியும். தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு விடுவாமண்டா அதொண்டும் வேணாம்னு தடுத்து போட்டீங்க.
ஆனால் இன்னும் காலம் கடந்து போக இல்லை. பக்கத்தில் தான் தமிழ் பள்ளிக்கூடம் சனிக்கிழமையில் நடக்குது. அங்கே போனால் தமிழோட பரதநாட்டியம் சங்கீதம் என்று படிக்கலாம். இவன் ஆசிஸுக்கு மிருதங்கம்ண்டா சரியான விருப்பம், மேசையை தட்டி கொண்டு திரிகிறான். ஆனால் நீங்களோ கேட்குற பாடே இல்லை. சரி, நீ முடிஞ்சதை கதைக்காம நீ நடக்கிறத பார்ப்போம். காய்ஸ், டைம் அப், கெட் ரெடி. Bye, Ma. Bye, Appa. போட்டு வாரமண்ட தமிழில் சொல்லுங்கோவன். அப்பம்மாக்கு கிட்ட போய் சொல்லுங்க, போங்கோ போட்டு வாரன்னு சொல்லிட்டு போங்கோ. போயிட்டு வாரம் அப்பம்மா. போயிட்டு வாரம் அப்பம்மா. என்ன இன்றைக்கு லீவ் நினைப்பு போல? வீட்டில் எவ்வளவு வேலை இருக்குது கடவுளே. இதை விட வேலைக்கே போயிருக்கலாம் போல இருக்குது. பொஸ்ஸை விட உங்களோட தொல்லை அதிகமாக இருக்குது. பொறுமப்பா, 2 நாளாக வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கல, அதுக்குள்ள 246 மெசேஜ் வந்திருக்குது. உங்கள் வாட்ஸ்அப்பால் தலையெடுங்கோ. தீக்கோழி மாதிரி தலையை குத்தி கொண்டிருக்கிறீங்க. தமிழ் கடைக்கிலே போகணுமென்று சொன்னேன் நான். பிள்ளை எங்க தமிழ் கடைக்கா போறீங்க? அப்ப எனக்கு 2 பாக்கும் 2 வெத்திலையும் வாங்கி கொண்டு வாங்க. பாய் நமன்றது. அம்மா, இங்கே வந்து 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் நீங்களும் இந்த வெத்தில வாக்க விடுற பாட்டை காணல. உதுக்கு நான் புரிம்ப உழைக்கணும் போல இருக்கு. சரி சரி, காணும் எழும்புங்கோ. பொறடியப்பா, இவன் சேயோன்னு நாங்கள் சின்ன பிள்ளையில் ஊரில் சுற்றி திரிஞ்ச தோட்டந்துறவு வளவெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறான் தமிழ். இவன் முந்தி ஒரு காமெடிக்காரனப்பா. ஆனால் உருக்கமாக இப்போ நல்ல கவிதையும் வீடியோவோட போட்டிருக்கிறான். அப்படியே? அப்போ கொஞ்சம் சத்தமாக வாசிங்க கேட்போம். என்ன மாதிரி எழுதியிருக்கிறானப்பா. ஒரு கவியரங்களை வாசிக்கிற மாதிரி வாசித்தாத்தான் உங்களுக்கு அந்த கவியின் அருமை விளங்கும். வாசிக்கிறன் கேளுங்கோ. ஊரளந்தோம், ஊரிலுள்ள தோட்டங்கள், அவை ஊருக்கு மரக்கறி தரும் கொடிசெடிகள், எமக்கோ எம் நண்பர்களின் சிறுவயது முகம் காட்டும் நிலைக்கண்ணாடி. எப்படி? எமக்கோ எம் நண்பர்களின் சிறுவயது முகம் காட்டும் நிலைக்கண்ணாடி. ஏறாத மரங்கள் இல்லை, ஆடாத ஆட்டம் இல்லை, ஓரடியில் சிதறிவிடும் தேங்காய் போல. ஆம், ஓரடியில் சிதறிவிடும் தேங்காய் போல எங்கெங்கோ சிதறிவிட்டனர் நண்பர்கள். நினைவுகள் மட்டும் மனதில் தங்கிவிட்டன, அவையாவது நிலைக்கட்டும். அப்பா, அந்த மாதிரி இருக்குன்னு இதை கேட்க நாங்கள் முந்தி ஊரில் தோட்டம் துறவெல்லாம் ஓடி திரிஞ்சது அப்படியே கண்ணுக்கு முன்னால் வந்து போகுது. கிட்டிப்புள்ளை அடித்தோம், கிட்டிப்புள்ளை தட்டி அடித்தோ, மொத்தம் எங்கும் துள்ளி துள்ளி நாம் அந்த புள்ளை ஏந்தி பிடித்தோ. வெயிலோ மழையோ போய்ந்ததில்லை, நாம் சாய்ந்ததில்லை. ஊரை சுற்றி வரும் அந்த ஐஸ்பழ வண்டி பாட்டு சத்தம், அது நம் காதில் கேட்டால் ஆசை எம்மை விட்டதில்லை, சும்மா விட்டதில்லை. நாளை என்ன நடக்கும் யாரும் கேட்டதில்லை, இன்றை போதும் அப்படி என்றே நாம் வாழ்ந்திருந்தோ. எங்கள் ஊரில் காய்க்கும் மாங்காய் எல்லாம் எங்கள் கைக்கு கிட்டாம போனதில்லை, என்று மாங்காய் கிட்டாமல் போனதில்லை. கிளித்தட்டு அந்த கிண்டிக்கோடு நண்பர்களோடு நாம் ஆடி திரிந்தோம். எங்கள் ஊர் மரங்கள் எல்லாம் ஏறி திரிந்தோம், நாம் தாவி திரிந்தோம்.
ஞாபகம் மௌனமா வந்து நிக்குது, சத்தமில்லாம கண்ணீராய் கண்ணோரம் பேசுது. ஓ அது அந்த காலம், அட அது அந்த காலம், எம் மனதில் வாழும் ஒரு பொற்காலம். அது பொற்காலம், அது என்றும் ஒரு பொற்காலம். பொங்கலுக்கு எங்கள் ஊரின் வெளியில் ஒன்று சேர்ந்து பட்டம் விட்டோம், தை பொங்கலுக்கு பட்டம் விட்டு மகிழ்ந்தோம். அருந்து போன பட்டம் மீண்டும் வருமா, கையில் மீண்டும் வருமா? அதுபோல் தானே எம் அந்த பொற்காலம் மீண்டும் வருமா, வருமா, மீண்டும் வருமா, வருமா? இன்று எல்லாம் இருந்தும் அன்றைய சின்ன சந்தோஷம் மட்டும் எங்கோ தொலைஞ்சிடுச்சே. அந்த காலத்தில் நாங்கள் ஊரில் எவ்வளவு ஆனந்தமாக இப்படி ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருந்தோம். அந்த மகிழ்ச்சியில் மண்ணள்ளி போடுற மாதிரி இந்த தமிழராட்சி சம்பவம் நடக்காட்டி இப்போ நாங்கள் அங்கேயே எப்படி ராஜா மாதிரி இருந்திருக்கலாம். ஓமப்பா, எனக்கும் அம்மா அப்பா விட்டுட்டு இங்கே வந்திருக்க தேவையில்லை. அவைகளும் இங்கே வரமாட்டோம்ன்ட்டு பிடிவாதமாக இருக்கணும். உண்மையாக பிள்ளைகள் வளர வளர இப்போ ஊர் ஞாபகம் ஒரு அடிக்கடி வந்து போகுது. சரியா சொன்னாவுல்ல, எனக்கும் இந்த குடிருக்க இருந்து சாகணுமென்று தலைவிதி போல. எல்லாம் அந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டால தான் தலகீழா போச்சு. கடவுளே, அது எப்படி மறக்க முடியும்? நான்காவது உலக தமிழராய்ச்சி மாநாட்டின் அடுத்த நிகழ்வாக சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டுளனோ என வினவுதி. என் மகன் மரணம் எதிர்வந்து நிற்கிறது என்று தெரிந்தால் அதை எதிர்க்கிறேன். மரணத்தை விட வேகமாக மரணத்தை சென்று ஆற தழுவி அரவணைத்துக் கொள்ளுகிறேன். நன்கொடையாளர்களினுடைய படை இருக்கிறதே, அதுதான் தரமான படை என்று சொல்லி வள்ளுவன் தமிழரசி மாநாட்டுல இவர்கள் செய்கிற அட்டுழியத்தை பார்க்க எனக்கு நெஞ்சுக்கு என்னவோ இது. அடி நண்பா ராஜசேகரன், நான் இனி உயிர் பிழைக்க மாட்டேன்டா. என்ன நடந்தாலும் எங்களோட தமிழையும் எங்களோட மண்ணையும் எங்களோட அடையாளத்தையும் இலக்க விட்டுடாதேங்கூடா, இலக்க விட்டுடாதேங்கூடா. இவங்க தமிழையும் தமிழனையும் சேர்த்து அழிக்கிறாங்க. முத்து முத்து தமிழ் கூட ஃபோன் அடிக்குது, கொஞ்சம் என்னென்று பாருங்கோ. புருங்கோ, அம்மா தானே அடிக்கிறா, இன்னும் தெரியல. ஹலோ அம்மா, நீங்கள் ஓகேயா? எல்லாரும் சுகமாகத்தானே இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களே? நேற்றும் கோல் எடுத்த நான், எது உடம்பு சரியில்லையோ இல்லை எங்கேயும் போன நீங்களோ? அது பிள்ளை, இந்த வெயில் உகந்த பிள்ளையார் கோயிலுக்கு நானும் அப்பாவுமா பிள்ளையார் கதை கேட்க போனாங்கள். பிள்ளை அப்பா ஏழாத காலோட வந்தவரே அம்மா. அவர் மருந்தெல்லாம் ஒழுங்காக குடிக்கிறாரு. நான் அப்பாட்ட ஃபோனை கொடுக்குறேன், நீ கதை அப்பாவோட.
அவர் இந்த பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் பொறுவார். இங்கே இருங்கப்பா, தமிழ் ஃபோனில். ஓ பிள்ளை, எப்படி சுகமா இருக்கிறியோ? எனக்கும் வர வர உடம்பு இயலாமல் போகுது. கடைசி மூச்சிற்கு மட்டும் தமிழ் சொல்லி கொடுக்கறத விட மாட்டேன். இங்க வரக்கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கிறீங்களோ? ஒருக்கா வந்தவங்கள பார்த்துட்டு போங்களேன். இங்கே தாங்கோப்பா ஃபோனே இருக்கா. பிள்ளை பேர பிள்ளைகளை நாங்கள் கண்ணாலையும் பார்க்கல. அதுகள் ஃபோனில் கதைச்சாலும் எனக்கு விளங்குறதில்ல. ஊரில் யார் வெளிநாட்டில் இருந்து வந்தாலும் உங்களோட ஞாபகமாக தான் இருக்குது. எங்களுக்கு மேலாது. நானும் எவ்வளவு காலமோ தெரியாது. அம்மாவையும் அப்பாவையும் ஒருக்கா வந்து பார்த்து போட்டு போங்களேன் பிள்ளை. என்னம்மா விசர் கதை கதைக்கிறீங்க? ஏனும் இப்படி கதைக்கிறீங்க? சரி சரி, நான் இவரோடையும் பிள்ளைகளோடையும் கதைச்சிட்டு சொல்கிறேன். அநேகமா இந்த சம்மருக்கு வேற பார்க்குறோம். சரி பிள்ளை, அப்போ நல்ல முடிவாக சொல்லுங்கோவன். நான் இப்போ அப்பாவுக்கு தண்ணியும் ஊற்றி கொடுக்கணும். பிறகு கதைக்கிறேன்னு வைக்கிறேன். சரி அம்மா, கவனமாக இருங்கோ. நீங்கள் கையெடுக்கிற நல்லூருக்கு அந்த ஒரு நாளும் கைவிட மாட்டேன், யோசிக்காதீங்க. அப்பா, நீங்களும் அங்கே வரமாட்டேன்னு பிடிவாதமாக நிற்கிறீங்க. அம்மா ஃபோனில் அழுகிறா. இந்த கசப்பான நிகழ்வுகளை நீங்கள் மனசில் வச்சுக்கொண்டு பிடிவாதம் பிடிக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. அங்கே இந்த அம்மா அப்பா எங்களை பார்க்கணுமென்று ஏங்கி கொண்டு இருக்குதுகள். அவைகளுக்கு இங்கால வர்ற உடல்நிலையும் இல்லை, மனசுலையும் தம்பில்லை. ஓம் மகன், எனக்கும் அங்க போகணும் போலத்தான் இருக்காப்போ. அங்க இருக்கிற எல்லா சொந்தங்களையும் பார்த்து இவ்வளவு காலமாச்சு. இந்த வயசுல இருந்த அரைவாசி போய் சேர்ந்துட்டுதுகள். இப்ப இருக்கிறதுகளையாவது நான் இருக்கேக்க போய் பார்த்துட்டு வரலாம். பாப்பு போவாம். சரி சரி, இனி என்ன, மாமியும் மருமகளும் முடிவெடுத்துட்டீங்க. ஃப்ளைட் டிக்கெட்டை நீ பார்க்கத்தான் வேணும் போல இருக்குது. கிரெடிட் கார்டில் தான் போகணும் போல இருக்குது. வந்து டே அண்ட் நைட் ஷிஃப்ட் செய்து தான் இந்த கடன் எல்லாம் அடைக்க வேணும். இவன் செய்யணுன்ற வீடியோவை பார்த்த பிறகு எனக்கும் போகணும் போல தான் இருக்குது. எதுக்கும் பிள்ளைகளும் வரட்டும், டிசைட் பண்ணுவான். ஆயுசு 100. அந்த பள்ளிக்கூடத்தால் வந்துட்டினா. அம்மா என்ன சாப்பிட்றோம்? இன்னைக்கு ஸ்கூல் pizza is not nice. No spices, no salt. Today I want rice and curry. ஓமடா, தமிழ் வருதோ இல்லையோ, ஆனால் தமிழ் சாப்பாடு மட்டும் நல்லா பிடிக்கும். என்ன Appa, today in geography we studied about languages. My teacher said that Tamil is the oldest classical language. I felt so proud. Not only language, Ashisha, we also have very long history of culture, tradition and custom. You all should go and see them. That's why we are planning a surprise trip, Ashisha. What's a surprise, Dad? We are going to Sri Lanka. What? No, it's not surprise, Dad. I want to go to Switzerland. I don't want to go to Sri Lanka. It's too hot and too many mosquitoes. And it will be boring. We have nothing to see there. அப்படி இல்லை பிள்ளைகள், நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்களா நல்லா சந்தோஷப்படுவீங்க பிள்ளைகள். அங்கே என்ன ஆக்களோடு தரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களே, அங்கே எங்களோட உற்றார் உறவினர்கள் எல்லாரும் இருக்கிறான் தானே. அதோட உங்களோட அம்மம்மா தாத்தா எல்லாம் நீங்கள் எப்போ வருவீங்களன்னு பார்த்து கொண்டு இருக்கிறேன் பிள்ளைகள். He's right. It's just 1 month. Come on, Ashish. We should say yes. Okay, Dad, let's go. பிள்ளைகள், இந்த டாடி தாடியை விட்டுட்டு தமிழ்ல அழகா அப்பான்னு சொல்லலாம் தானே குஞ்சுகள்? சரியா சொன்னீங்களா அம்மா. தமிழ் அப்போ பிறகு என்ன, பிள்ளைகள் ஓமண்டினம். அப்போ நான் டிக்கெட்டை போடுறேன்.
காசு குறையாண்டு இந்த இந்தியன் ஏர்லைனில் போடாமல் நல்ல ஃப்ளைட்டாக பார்த்து போடுங்க. அது சரி, அப்பாவும் பிள்ளைகளும் இங்கிலீஷில் கதைக்கிறத நிப்பாட்டிட்டு தமிழில் கதையுங்க. சரி பிள்ளைகள், இந்தியிலிருந்து ஒரு கண்டிஷன். இனி யாழ்ப்பாணம் போகும் மட்டும் அப்பா உங்களோட இங்கிலீஷில் கதைக்க மாட்டார். என்னோட நீங்களும் தமிழில் தான் கதைக்கணும். அப்போ தான் நீ அம்மா தாத்தாவோட நீங்கள் நல்ல வடிவாக கதைக்கலாம். அம்மா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. உங்களோட பேர பிள்ளைகளும் மருமனும் ஓமண்டுட்டினோம். நாங்கள் இது சமருக்கு ஆரம்பமா அவங்க பார்க்க உங்களை. இப்போதான் பிள்ளை எனக்கு உயிர் வர மாதிரி கிடக்கு. நீங்கள் வரணுமெண்டு வீரமாகாளி அம்மாச்சியை போன கிழமையும் வேண்டினேன். இப்போ இவன் செய்யும் அவன் வேனோட ஏர்போர்ட்டுக்கு அனுப்புகிறேன். அவன் தான் பிள்ளை எங்களுக்கு வலது கை மாதிரி. அப்போ சரி என்னம்மா, வைக்கிறேன் நான் ஃபோன்.